வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் சினாரியோ, அதன் அடிப்படையில் நம்மளுடைய லெவல்ஸ் அடிப்படையில் எப்படி ரன்னாக இருந்துச்சு. ஸோ அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது வந்து மார்க்கெட் மேலே போகாததுக்கு ஒரு ரீசன், கீழே போகாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். அட் த சேம் டைம் மண்டேக்கு நமக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி, குறிப்பாக பையருக்கு மண்டே ப்ராபபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வர்ற சண்டே நமக்கு ஆகஸ்ட் 9th வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர் 7904877610 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபில் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது ஒரு கேப் டவுன் ஓப்பன். அதுக்கு நேற்றுக்கு நீங்கள் க்ளோஸ் பார்த்துடணும். நேற்றுக்கு க்ளோஸ்ன்றது ஒரு ரேஞ்ச் பவுண்டு, ஒரு லோ டு ஹை, பட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நமக்கு ஃப்ளாட் க்ளோசிங் வச்சுருந்தாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ ஃப்ளாட் க்ளோசிங்னால் அடுத்த நாள் நமக்கு மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி, கீழே வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி. கீழேருந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்தாங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே வரும் பட்சத்தில் எஸ்டர்டே ஹை போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன், சரிங்களா. ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 538. நல்லா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆனது நமக்கு கேப் டவுன் ஓப்பன், சரிங்களா. ஓப்பன் ஆனது நமக்கு கேப் டவுன் ஓப்பன் 538 ஓப்பன். லோன்றது 530. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு 100 to 150 பாயிண்ட், மினிமம் ரேஞ்ச் 100 பாயிண்ட். இதுவே நேத்திக்கும் நியர்பை நமக்கு ஒரு 625 ஓப்பன் ஆனதுமே நமக்கு நியர்பை ஃப்ளாட்டாக முடிச்சாங்க. அப்புறம் ஓப்பன் அபவ் போனாங்க, நமக்கு கால் சைடில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு 70 பாயிண்ட் மூவ்மெண்ட் நடந்திருந்தாலும் கால் சைடில் ஸ்லோவராக நமக்கு ஸ்டடியாக என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் கொடுத்தாங்க. பட் இதில் ஓப்பன் மார்க்கெட்லேயே நல்ல ஒரு ப்ரீமியம் கால் சைடில் ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நியர்பை எஸ்டர்டே லோக்கு நியர்பை முடிச்சிடுறாங்க. 595 சம்திங்கில் முடிச்சிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் டேபிள் எப்படி பில்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டேபிளில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் பில்ட் ஆகுது. டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன், அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது ஸ்ட்ராடல். அப்போ 600 கால் புட்டு, ஸ்ட்ராடல் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு. அப்போ இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனில் மார்க்கெட் 600 ஸ்ட்ராடல் அப்படின்னா மேலே எது வரைக்கும் போகலாம், 650 வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உள்ள பார்வையை சொல்கிறேன். அப்போ 650 போகலாம் அப்படின்னா அவங்க எந்தெந்த லெவல் நியர்பை நமக்கு எஸ்டர்டே லோ, அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட். நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் அபவ் வந்தாங்கன்னா நியர்பை எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே வந்து அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு, அதாவது எஸ்டர்டே எடுத்து நம்ம ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டோ அல்லது ஒயிட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ நேற்றுக்கு மார்க்கெட் கீழே வராதுக்கு காரணம் 600ன்ற ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகாததுக்கு காரணம் ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் 625. அதுக்கு ஏன்றது இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து லோன்றது ஒரு 530. அப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா 630. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியமும் கொடுக்கப்பட்டுருது. நமக்கு என்ட்ரி கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் நியர்பை டார்கெட் கொடுத்துட்றாங்க. அந்த 15 பாயிண்ட்ஸில் ஏன் வெளியே வரணும் அப்படின்றது ஒரு ரீசன் இருக்குது. காரணம் நமக்கு கீழே ஓப்பன் ஆகி ஓப்பன் அபவ் வர்றாங்க. இதில் நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் அபவ் வரும்போது மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த ஓப்பனுக்குமான தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுமையாக வர்றாங்கன்னா நமக்கு ரிலாக்ஸ்டாக பொறுமையாக என்ட்ரி கொடுத்து அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகி அதில் சைட் வைஸ் போட்டு முடிச்சிருவாங்க இல்லையா. பட் இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் 538 சம்திங், 540லேருந்து 550-60 பாயிண்ட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் ஒரு 40 to 30 பாயிண்ட், 45 பாயிண்ட் தான் நமக்கு கவர் பண்ண வேண்டியதுக்கு, அதையும் கவர் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ மார்க்கெட்டு ஆல்ரெடி ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு நிற்காமல் கீழே வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறாங்க. இப்போ எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறவங்களுக்கு நியர்பை கீழே அப்படின்னு பார்க்கும்போது 2 லெவல். ஒன்று நமக்கு மந்த்லி ஓப்பன், அடுத்ததாக டே ஓப்பன். இப்போ மார்க்கெட் அங்கே போகிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல 600 தாண்டி ட்ரேட் ஆகும்போது
9:28க்கு அடுத்த ஒரு 8 மினிட்ஸில் என்ன ஆகுதுன்னா டேபிள் ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் ஸ்ட்ராடல், அதாவது ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் ஸ்ட்ராடல் 500 புட்டு 700 கால் 600 ஸ்ட்ராடல் அப்படி வந்துடுறாங்க. இப்போ மார்க்கெட்டு குறிப்பாக இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த இடத்துல நமக்கு போகவே இல்லை அப்படின்னாலும் கூட இதில் டேபிள் எப்படி பில்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா உள்ளே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அகைன் திருப்பி மேலே போகும்போது நமக்கு மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் காலாக பில்ட் ஆகணும். அதாவது 600 வந்துட்டாங்க அப்படின்னா 24 600 புட் ஆப்ஷன், 24 600 கால் ஆப்ஷன், 24 650 கால் ஆப்ஷன், 24 700 கால் ஆப்ஷன்ற மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் கால் பில்ட் ஆகணும். அந்த இடத்துல கால் பில்ட் ஆகலை, ஸ்ட்ராங்கிள் இட் பிட்வீன் ஸ்ட்ராடல் தான் பில்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நமக்கு அதுவுமே சைட் பேஸ்க்கான அறிகுறி ஒன்று. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ராடலுக்கு மேலே 50 பாயிண்ட் போகவே இல்லை. ஏன்னா அது நமக்கு இந்த மிட் பாயிண்ட்டை தாண்டி போனால் தான் போக முடியும். மிட் பாயிண்ட் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் தாண்டி போகும். அப்போ மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வச்சுக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஓப்பன் அபவ் கடக்க வேண்டிய அந்த 100 பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு டைம் எடுத்து கடக்க வேண்டிய 100 பாயிண்ட்டை மொமெண்டத்தில் போயிடுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்து திருப்பி கீழே வர்றதுக்கோ அல்லது சைட் பேஸ் போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி. அப்போ சைட் பேஸ் போடணுன்ற மார்க்கெட்டில் வந்து எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே வரக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துடுறாங்க. எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே தான் இருக்கணும், எஸ்டர்டே லோ கட் பண்ணிடுறாங்க. அப்போ கட் பண்ணிடுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல் நமக்கு மந்த்லி ஓப்பன், டே ஓப்பன் அல்லது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராடலினுடைய பாட்டம் 550. அப்போ 550 வந்துட்டாங்கன்னா நியர்பை நமக்கு ஓப்பன் தான். ஏன்னா நியர்பை வேறு எந்த லெவலும் இல்லை. ஸோ அதில் தான் சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ 550 தாண்டும் போது நியர்பை 550க்கு நியர்பை தாண்டி வரும்போது டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட். ஓகே, அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டுக்கு 500 வரைக்கும் வரணுமே. ஏன் மார்க்கெட் வந்து 500 வரைக்கும் வரல, ஓப்பன் பிலோ வந்துட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே வர வர புட் ஆப்ஷனுடைய ஐவி ட்ராப் அவுட். அப்போ மார்க்கெட் மேலே போக முடியல, காரணம் மிட் பாயிண்ட் அபோவ், அட்லீஸ்ட் ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அபோவ் கூட நிற்க முடியல, கீழேயும் வர முடியல. ஏன்னா கீழே வர வர இங்கே ஐவி ட்ராப் அவுட். மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13க்கு நியர்பை இருந்த ஐவி 10க்கு வந்துட்டாங்க. புட் சைடில் ஐவி ட்ராப் அவுட் ஆகிடுது. அப்போ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் புட் ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல ஏதேனும் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய டார்கெட் ஓப்பன். சரிங்களா? ஸ்டாப் லாஸ்ன்றது உங்களுக்கு 650 ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த மாதிரி நீங்கள் சம்திங் வச்சுக்கலாம். பட் டார்கெட் அப்படின்றது ஓப்பன் தான், அதோட வெளியே வந்துடும். ஏன்னா அங்கே உங்களுக்கு ஸ்பாட் ஓப்பன் அபவ் ஃபியூச்சர் ஓப்பன் பிலோன்ற ஒரு சைட் வைஸ் ரேஞ்சையுமே மார்க்கெட்டில் வச்சுருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்பாட் எடுத்துங்க, ஸ்பாட் வந்து நமக்கு ஓப்பன் அபவ் இருந்திருக்காங்களா, ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பிலோ இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பிலோ வச்சு ஒரு ரேஞ்ச், ஓப்பன் பிலோ வச்சு ஒரு ரேஞ்ச், ஒரு சைட் பேஸ் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்பாட்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் அபவ் வச்சு ஒரு சைட் பேஸ். ஸோ அந்த ஓப்பன் அபவ் ஓப்பன் பிலோன்ற கான்ட்ரடிக்ஷன் மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் கீழே வர வர நமக்கு அந்த ஐவி ட்ராப் அவுட் ஆகாமல், புட் சைடில் ஐவி ட்ராப் அவுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, மிட் பாயிண்ட்ஸ்க்கு கீழே ஓப்பன் பிலோ வரும்போது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டும் இருக்குது, 500 வரைக்கும் இருக்குது. பட் அந்த இடத்துல ஐவி வர வர ட்ராப் அவுட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே வர வர புட் ஆப்ஷன் பையர்ஸ் வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த பையர்ஸ் வந்து வெளியில் ஆட் ஆகி வந்துட்டாங்கன்னா வேறு, ஆட் ஆகி வந்துட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரேஞ்சு கொடுத்து திருப்பி டிகே பண்ணுவாங்க. பட் ஆட் ஆகவே இல்லை, இன்ட்ரெஸ்டடவே இல்லை இங்கே பையர்ஸ். அப்போ அந்த இடத்துல செல்லும் ஆகாது, மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கும் கொண்டு வரவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். இன்னொரு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நமக்கு கால் நல்ல ஹை வச்சுட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸில் நல்ல மொமெண்டம் மேல் நோக்கி சென்றுருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் கீழ் நோக்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் லோ போடலை, இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. 11 மணி 11:15 வரைக்கும் புட் ஆப்ஷன் இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் மேலே போன கால் ஆப்ஷன் ஹை வச்சுட்டே இருந்தாங்க. இதைத்தான் நம்ம வந்து ஆடட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆடட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு ப்ரீமியத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஓப்பன் மார்க்கெட்லேயே இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும்போது அகைன் அதில் உள்ள ஏடிஎம் டிகேக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரீமியத்தை ஏடிஎம் டிகே கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு சைடில் நமக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படும், இன்னொரு சைடில் ப்ரீமியம் கரைக்கப்படும் இல்லையா? அதாவது கரைக்கிறது மீன்ஸ் லோவே வைக்காமல் அந்த இடத்துல வச்சு டிகே பண்ணுறது. நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ப்ரீமியத்தை வந்து நல்ல வாலட்டிலிட்டி கொடுத்தும் கரைக்கலாம். ஒரே இடத்துல மார்க்கெட்டை வச்சுட்டு அகைன் திருப்பி வரும்போதும் அதை மாற்றலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் ஏதோ ஒரு ரேஞ்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 11 மணிக்கு வச்ச இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை எடுத்துங்க. இந்த 11 மணிக்கு வச்ச லோவில் நம்ம போய் புட் ஆப்ஷனை பார்க்கலாம். 11 மணிக்கு புட் ஆப்ஷன் என்ன ஹை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? 11 மணிக்கு இந்த இடத்துல அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து 140 ரூபா வச்சுருக்காங்களே, அதே இடத்துல வருவோம். இப்போ அதே 140 மார்க்கெட் என்ன லெவல் நமக்கு நியர்பை 560 சம்திங், 550 டு 570. சரியாக நமக்கு 2 மணிக்கும் அதே இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே 140, இங்கே 140, 2 மணிக்கும் அதே இடத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 120 டு 133. இந்த இடத்துல 140 நமக்கு, அதாவது 131 டு 140. இந்த இடத்துல 120 டு 133. அப்போ 122 டு 133னா 10 பாயிண்ட்டை குறைச்சிருக்காங்க. அந்த இடத்துல டிகே நடந்திருக்கு. அப்போ ஆர்டர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் செஷனில் அதை டிகே பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் இருந்தாலும் கீழே நமக்கு ரேஞ்ச் இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட்டில், அதாவது ஐவி இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட் பெருசாக கீழே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இல்லை. ஏன்னா கீழே அதனுடைய எண்டு வர வர அங்கே டிகே ஆகிட்டே இருக்குது, வெளியே போயிட்டே இருக்காங்க. புட் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. ஐவி குறைஞ்சிச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு 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 ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணும்போது என்ன ஐவி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டார்கெட்டுக்கு நியர்பை போகும்போது அந்த ஐவி ட்ராப் அவுட் ஆகும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சைட் பேஸ் போட்டதுக்கப்புறம் அகெயின் அந்த ஐவி இன்க்ரீஸ் ஆனால் தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இருக்கும். அப்போ லெவல் பிரேக் அவுட் ஆகணும், அவங்களுக்கு சாதகமான லெவல்ஸ். கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷனுக்கு சாதகமாக, இல்லை புட் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்க மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஹை டு லோ நெகட்டிவ் க்ளோசிங், ஹை டு லோ நெகட்டிவ் க்ளோஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக லைவ் மார்க்கெட்டில் அந்த குரூப்பில், நம்மளுடைய மந்த்லி செஷன்ஸ் குரூப்பில் கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்றத. நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்க சஜஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம், கால்ஸோ சஜஷன்ஸோ இருக்காது. பட் ஒரு எச்சரிக்கை இருக்கும் அந்த இடத்துல, எச்சரிக்கை கொடுத்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க அந்த மந்த்லி செஷன்ஸில், அப்படி நம்ம குரூப்பில் நீங்கள் போடுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும், கால்ஸோ சஜஷன்ஸோ இருக்காதுன்னா அதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ ஒரு கான்செப்டை, ஒரு அனாலிசிஸை நீங்கள் பழகும்போது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது, அது கூட சேர்த்து நீங்கள் டிசிப்ளினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட் கீழே வர்றதுக்கு உண்டாக நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க ஒரு வேளை முன்னாடியே, இந்த இடத்துல எங்கே எடுத்திருந்தாலும் எக்ஸிட் இங்கே தான் அப்படின்றது தெரியும், இல்லை எக்ஸிட் இங்கே தான்றது தெரியும். ஆனால் இங்கே வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடாதுன்றதும் தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ப்ரீமியம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், நம்மளுடைய கால்குலேஷன் வைஸ் தாண்டி போயிருக்கும், அங்கே போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதேமாதிரி டைம் ஒரு 2 மணிக்கு மேலே போகுதுன்ற பட்சத்தில் நார்மல் டேஸில் ஒரு 2 மணிக்கு மேலே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. எக்ஸ்பைரி டேஸில் எடுக்கலாம். எக்ஸ்பைரி டேஸில் அதுலேயும் கால்குலேஷன்ஸ் இருக்குது, 0 to ஹீரோ வைஸ் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குரூப்பில் இருக்கும், கால்ஸோ சஜஷன்ஸோ இருக்காது. உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காகவும், ட்ரேட்ஸ் ஒரு ட்ரேடு ப்ராப்பராக நம்மளுடைய அனாலிசிஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அனதர் ட்ரேடுக்கு நீங்கள் ஓவர் ட்ரேடை கட்டுப்படுத்துவோம். சின்ன சின்ன சைக்கலாஜிக்கலான விஷயங்களாக அந்த இடத்துல சொல்லுவோம். அது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேட்கும்போது கொஞ்சம் டிசிப்ளின்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கும். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தனால அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ மந்த்லி செஷன்ஸ்க்கு நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு ஈவினிங்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர் 7904877610க்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் நானும் அதை புஷ் பண்ணி சொல்லுவேன். ஒரு யோசனை இருந்துச்சு, கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வருவாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு சிலபஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வீக் செஷனையும் செகண்ட் வீக் உண்டான டாப்பிக்கையும் ஒரே செஷனில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு டம்ப் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக டைம் ஒதுக்கி இந்த மாதத்துக்கு உண்டான டைம் இருக்கிறவங்க, ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கிங்க.
ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அப்புறமா டைம் மிஸ் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணுன்றது கொஞ்சம் முடியாத காரியம். ஸோ மார்க்கெட் நமக்கு முடிஞ்சிருக்க இடம் 24,570. அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் 550 புட்டு, ஷார்ட் எட்ஜினுடைய டாப் வந்து 600 கால் ஆப்ஷன். அப்போ 24,575 அப்படின்றது நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கெலாம் அபவ் இருந்தால் நமக்கு புட்டு டிக்கே, பிலோ இருந்தால் கால் டிக்கே. இன்றைக்கி கரெக்டாக கால் டிக்கே நடந்திருக்கா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்டில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர்றாங்க, கால் டிக்கே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் மார்க்கெட் எவ்வளவு தான் புஷ் அப் பண்ணி ரிவர்சல் கொடுத்தாலும் மார்க்கெட் மேலேயும் போகலை. கீழே போகிறதுக்கு புட் ஐவி இல்லை, மேலே வர்றதுக்கு கால் ஐவி இருந்தாலும் அங்கே மிட் பாயிண்ட் பிலோன்ற பட்சத்தில் டேபிள்லேயே நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் இருந்தனால மார்க்கெட்டில் ரிவர்சல் வரல. அப்போ புட்டு இருந்தால் எந்த இடத்துல ரிவர்சல் வரும்? புட்டுக்கான ரேஞ்சை எட்ஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவர்சல் வரும். ஸோ அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதன் மூலிமா. அப்போ நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,575. ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன், 24,600ன்றது நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மார்க்கெட் வந்து ஹை டு லோ, நெகட்டிவ் க்ளோஸு. ஸோ நாளைக்கு ஓப்பன் அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ், எஸ்டர்டே ஹை அபவ் ட்ரேட் ஆனாலும் சம் ரேஞ்சஸில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அல்லது சைட் பேஸ் போட்டு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் இன்டென்ட் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளாட் க்ளோசிங்கில் ரெண்டு பக்கம் இன்டென்ட் இருக்கும். பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாங்கன்னா பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்கும், நெகட்டிவாக ஓப்பன் ஆனாங்கன்னா நெகட்டிவ் இன்டென்ட் இருக்கும். இந்த விஷயத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கில் பாசிட்டிவ் ஓப்பன் வச்சு மேலே போனாங்கன்னா நெகட்டிவ் இன்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பெருசாக மார்க்கெட்டை மேலே போகாமல் ஒரு சைட் பேஸ் போட்டு அல்லது ரேஞ்ச் ஓப்பன் மார்க்கெட்டில் நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்க ஒரு 1 ஹவரில் அப்படின்ற பட்சத்தில் அகைன் சைட் பேஸ் போட்டு முடிக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ நமக்கு ஸ்டாடில் 600 ஸ்டாடில் 550, 650 அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட்டை முடிக்கிறாங்க. அப்போ நம்ம அதனுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஸ்டாடில் வச்சு தான் ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட்டு நியர்பை கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸாக அந்த ஸ்டாடிலுக்கிட்டே தான் மார்க்கெட் முடியுது. அதே மாதிரி இந்த சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து நெருக்கமாகிட்டே வருது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் 200, அடுத்து 170, 150, அடுத்து 50 பாயிண்ட்டு, இப்போ 25 பாயிண்ட்டுக்கு 26 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டை நெருக்கி முடிக்கிறாங்க. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட்டும் முடியுது. ஸோ 600 + 11 அப்படின்ற பட்சத்தில் 24,711 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அடுத்ததாக நமக்கு 600 - 105ன்ற பட்சத்தில் 500 அப்படின்னு வச்சுட்டாலும் 24,495 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 105 + 111 216. அப்போ 24,816 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். அடுத்து 216 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 384, 24,384 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மந்த்லி ஓப்பன் நியர்பை நிற்கிது. இதுவே நாளைக்கு கீழே ஓப்பன் ஆகி ஓப்பன் பிலோ இருந்தாங்கன்னா மந்த்லி ஓப்பனுக்கு கீழே, வீக்லி ஓப்பனுக்கும் கீழே, மேலே ஓப்பன் ஆகி ஓப்பன் அபவ் இருந்தாங்கன்னா மந்த்லி ஓப்பனுக்கு மேலே, வீக்லி ஓப்பனுக்கு மேலே. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் எந்தெந்த லெவல்ஸ்க்கு மேலே கீழெல்லாம் இருக்காங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ மந்த்லி ஓப்பன் நியர்பை முடிச்சிருக்கனால ஸோ வீக்லி மேலே, இந்த மந்த்லி ஓப்பனுக்கு மேலே வச்சு மேலே இருந்தாங்கன்னா மேலே, அதேமாதிரி வீக்லி ஓப்பன்லேயும் நியர்பை நமக்கு அந்த இடத்துல, ஏன்னா வீக்லி ஓப்பன் மந்த்லி ஓப்பன் ரெண்டுமே சேம் தான். ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். மண்டே மார்க்கெட்டை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். 2 நாள் நமக்கு சைட் பேஸ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. மண்டேவும் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் மண்டேக்கும் சைட் பேஸ்க்கான ரேஞ்சாக இருந்தது அப்படின்னா நமக்கு டியூஸ்டே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கால் சைடில் 10, புட் சைடில் 10 ஐவி ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க. ஸோ மண்டேவும் சைட் வேஸ் போகிறதுக்கு உண்டான ஐவி தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா க்ளோசிங் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐவி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த சிஏஎஸ் க்ளோசிங்கில் நல்லா ஸ்பைக் க்ளோசிங் கொடுக்கும்போது இந்த சைடில் 4 ஐவி, இந்த சைடில் 40 ஐவி இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த செட்டில்மெண்ட்லாம் ஈவனாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.